உபாகமம் 33:29 படி, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், இஸ்ரவேலே நீ பாக்கியவான். என்றும் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து அதையே சொல்லுகிறார். என் அருமை பிள்ளைகளே, நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். ஆம், ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவள் யார்? நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவள், நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். உனக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாது. இந்த உலகத்திலே யாரும் என்னை மதிப்பது கிடையாது. வேலையிலே உயர முடியவில்லை, படிப்பிலே உயர முடியவில்லை என்று தவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இப்பொழுதோ இயேசுவின் பங்காளராக நீங்கள் இருக்கிறபடியினால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒப்பு நிகர் இல்லாதபடிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதித்து உயர்த்துவேன், ஆசீர்வதித்து உயர்த்துவேன். உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவள் யார்? நீ பாக்கியவான். உன்னை பாக்கியவானாக வைப்பேன், உன்னை பாக்கியவதியாய் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மனம் கலங்காதிருங்கள். யாரையெல்லாம் அவர் பாக்கியவானாக வைக்கிறார், பாக்கியத்தினால் நிரப்புகிறார். சங்கீதம் 1:1-3 வரைக்கும் வாசித்து பாருங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் நம்பிக்கை வைத்து இந்த ஊழியத்தோடு இணைந்திருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்து வந்திருக்கிறீர்கள். நான் இயேசுவின் பங்காளர், இயேசுவின் பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும், அவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்று பரிசுத்தமாய் வாழ்ந்து வந்திருக்கிறீர்கள். ஏதோ ஒரு திட்டத்தில் சேர்ந்திருக்கிறேன் என்பதல்ல, இயேசுவோடு சேர்ந்திருக்கிறேன், இயேசுவோடு சேர்ந்திருக்கிறேன். ஆகவே உங்களுக்கு பாக்கியம் உண்டு. என்ன பாக்கியம் உண்டு? அடுத்த வசனம் சொல்லுது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்னும் தன் காலத்தில் ஒவ்வொரு காரியத்திலும் எனக்கு கனி உண்டாகும். கனி இல்லையே, இவ்வளோ சம்பாதிக்கிற, கையில் பணம் இல்லையே, எனக்கு பரிசுத்தம் இல்லையே என்று நீங்கள் கலங்கக்கூடும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி, நீ கனியை தருவாய். உன் பிள்ளைங்க கனியை தருவார்கள். தைரியமாக இருங்கள். என்னுடைய தந்தை மரிக்கும் நேரத்திலே ஐசியூவிற்கு சென்றிருந்தேன். அப்பொழுது அவர்கள் மயங்கிய நிலையில் இருந்தார்கள். மாஸ்க் எல்லாம் போட்டிருந்தாங்க, ஆக்சிஜன் போட்டிருந்தாங்க, வென்டிலேட்டரில் போட்டிருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் நான் போய் அப்பா 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 என்று சொன்னவுடன் அவர்களுக்கு நினைவு வந்தது போல இருந்தது. கண் மூடிதான் இருந்தது, ஆனால் பேச ஆரம்பித்தார். நான் காதை கிட்ட வச்சு கேட்டேன். அந்த கையிலெல்லாம் டியூப் மாட்டியிருந்தாங்க. அந்த டியூபை கையை உயர்த்தி சொன்னாங்க, I have lived a clean life. I have lived a clean life. I have a clean heart. I have clean hands. I can stand before anybody and say, I have lived a clean life before God. Thank you for the opportunity. என்று சொல்லி கை கீழே போட்டார்கள். மறுநாளுக்கு அடுத்த நாள் ஆண்டவரிடம் போய்விட்டார்கள். பேசின கடைசி வார்த்தை, நான் துன்மார்க்கரோடு சேராமல், அவர்களுடைய ஆலோசனையில் இல்லாமல், பாவிகள் வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், சுத்தமான இருதயத்தோடு இப்பொழுது பரலோகத்திற்கு போகிறேன். சுத்தமான கைகளோடு பரலோகத்துக்கு போகிறேன். சுத்தமான வாழ்க்கையோடு இயேசுவினிடம் போகிறேன்
எவ்வளோ பெரிய நம்பிக்கை, எவ்வளோ பெரிய நம்பிக்கை. ஆண்டவருடைய அருளினால் 62 வருடங்கள் இயேசு அழைக்கிறார் ஊழியம் செயல்பட்டு வருகிறது. என்னுடைய தாத்தா முதல் இன்று கேட்டி வரைக்கும் 5 தலைமுறைகள் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். 5 generations. ஒவ்வொரு முறையும் என் தந்தைக்கு ஆண்டவர் தோன்றி பேசுவார். என் தந்தை மரித்தவுடன் நான் சொன்னேன், இனி இத்தனை கோடி மக்களை, என் தந்தை சுமந்த மக்களை யார் சுமக்க போகிறார்கள் என்று. 23 நாட்கள் தூங்கவே இல்லை, இரவும் பகலும் அழுதேன். அப்பொழுது ஆண்டவர் அதற்கு முன்னதாகவே என் மூலம் ஜனங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது அற்புதங்களை செய்வார். என் தந்தையோடு சேர்ந்து சேவை செய்யும் பொழுது எல்லாம் இருந்தது. ஆனால் ஜனங்களை சுமக்க வேண்டுமே, அவள் கண்ணீர் சிந்தும் பொழுது அவர்களுக்கு பதிலை கொடுக்க வேண்டுமே. ஆண்டவர் இதை சொல்லுகிறார், இப்படி செய் என்று சொல்ல வேண்டுமே. அவருடைய தீர்மானத்தின்படி கர்த்தருடைய சேவையை செய்ய வேண்டுமே. ஆண்டவருடைய கிருபையினால் ஆண்டவர் தோன்றி என் தந்தைக்கு பொது கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று 70ஆம் வருடத்திலே சொன்னார். இயேசு அழைக்கிறார். பொதுக்கூட்டங்கள் தான் இந்தியாவிலே முதல் முறையாக பொதுக்கூட்டங்களாக ஆரம்பித்தது. இன்று வரைக்கும் அது செயல்பட்டு வருகிறது. ஆண்டவருடைய கிருபையினால், கர்த்தருடைய தீர்மானம். இயேசு அழைக்கிறார். ஜெபகோபுரங்கள் முதல் முறையாக ஆண்டவரால் அறிவிக்கப்பட்டு இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் மூலமாக தான் இந்த திட்டம் முதலாவதாக இன்று இந்தியா முழுவதிலும் இருக்கிறது. கர்த்தர் சொல்லி செய்தது. கடித ஊழியமும் அப்படித்தான், பத்திரிகை ஊழியமும் அப்படித்தான், ரேடியோ ஊழியமும் அப்படித்தான், டெலிவிஷன் ஊழியமும் அப்படித்தான். ஆண்டவருடைய கிருபையினால் ஒவ்வொன்றும் கர்த்தர் கற்றுக் கொடுத்தது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அத்தனையின் மூலமாக கோடிக்கணக்கான மக்களுக்கு அற்புதங்கள். என் தந்தை போன பிறகு ஆண்டவர் தோன்றி எனக்கு சொன்னார், உங்க அப்பா போயிட்டாங்க, அவர் மூலமா நான் உன்னோடு பேசிக்கொண்டிருந்தேன், இனி நானே உனக்கு தகப்பனாய் இருப்பேன். உங்களுக்கு அதையே தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன்னோடு பேசுவேன், நீ உன் இருதயத்தை சுத்தமாக என்னோடு இணைத்து கொண்டு நான் சொல்வதையெல்லாம் செய். அவ்வளவுதான். பொது கூட்டங்களை புதிதாக எப்படி நடத்த வேண்டும் என்று எனக்கு காண்பித்தார். அதை செய்ய ஆரம்பித்தேன். ஆண்டவருடைய கிருபையினால் இந்தியா முழுவதிலும் லட்சக்கணக்கான மக்கள் பொதுக்கூட்டங்கள் மூலம் ஆசீர்வாதம் பெறும்படி செய்திருக்கிறார். அது நிமித்தம் ஒவ்வொரு மாநிலத்தின் தலைவரும் தேசத்தின் தலைவரும் அவருடைய வாசலை திறக்கும்படி செய்திருக்கிறார். அவர்களுக்காக ஜெபிக்கும்படி ஆண்டவர் வழி திறந்திருக்கிறார். அதை தொடர்ந்து டெல்லியில் ஜெபகோபுரத்தை ஸ்தாபி, 24 மணி நேரம் அதில் ஜெபம் ஏறெடுக்கப்பட வேண்டும் என்றார். அப்பொழுது என் தந்தை போன நாட்கள் எவ்வளவோ கடன், கீழ்ப்படிந்தேன். ஆண்டவர் வாசலை திறந்தார். உங்களுடைய காணிக்கையின் மூலமாக அந்த ஜெபகோபுரம் டெல்லியிலே ஸ்தாபிக்கப்பட்டது. இன்று பார்லிமெண்ட்டை பார்த்து கொண்டு, நேரடியாக பார்லிமெண்ட்டை பார்த்துட்டு, புது பார்லிமெண்ட் பழைய பார்லிமெண்ட்டை பார்த்துட்டு 24 மணி நேரமும் இயேசு அழைக்கிறார். ஜெப வீரர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அதன் பலனை இனி வரும் நாட்களிலே நாம் காணப்போகிறோம். அதுக்கு தான் இந்த வருடத்திலே ஆண்டவர் எனக்கு சொன்னார், ஆசீர்வாத மழையை நான் அனுப்ப போகிறேன். இதுவரைக்கும் பாடுபட்டீர்கள், இதுவரைக்கும் தடைகள் வந்தது, இனி ஆசீர்வாதத்தின் நாட்களை, மழையை ஆவியின் மூலமாக நான் அனுப்ப போகிறேன் என்றார். அதை இன்று முதல் நாம் அனுபவிக்க போகிறோம். உங்கள் குடும்பத்திலும் செய்வார். அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜெபகோபுரம் ஆரம்பி என்றார். அதன் பிறகு காருண்யாவிலே 4 வெர்டிகல்ஸ் ஆரம்பி என்று சொன்னார். ஃபுட், வாட்டர், ஹெல்த் கேர், எனர்ஜி, சஸ்டெயினபிள் எனர்ஜி, அதை ஆரம்பிக்கும்படி செய்தார். காருண்யாவின் திறன் உயர்ந்த ஸ்தானத்திற்கு போனது. உயர்ந்த ரேங்கிங் வரும்படி ஆண்டவர் செய்தார். இன்று 8000 மாணவர்கள், அவ்வளவுதான் நாங்கள் வேணும்னே வச்சிருக்கிறோம். அத்தனை பேர் ரெசிடென்ஷியல் இந்தியா முழுவதிலும் இருந்து வருகிறார்கள். உலகத்தின் சில பாகங்களில் இருந்து வருகிறார்கள். அத்தனை பேரும்
தேவனுடைய பிரசன்னத்தில் காக்கப்பட்டு வளர்கிறார்கள். அதோடு கூட உலகமெல்லாம் அவர்கள் ஸ்தாபிக்கப்பட்டு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார்கள். ஜியோவுடைய சீனியர் வைஸ் பிரசிடென்ட், நெக்ஸ்ட் டு த பிரசிடென்ட், காருண்யனாக திகழ்ந்து வருகிறார். அதே போல எவ்வளோ ஆண்டர்பிரனர்ஸ் ஆனால் கர்த்தருக்கு உகந்தவர்களாக வாழ்ந்து வருகிறார்கள். இப்படியே ஆண்டவர் திட்டத்தை கொடுத்து 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 62 வருடம் இதை செய்யும்படி செய்திருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் அவர் வரும் வரைக்கும் இந்த ஊழியத்திலே பரம்பரை பரம்பரையாக இதை நிறைவேற்றும்படி செய்வார். நீங்களும் பங்காளர்களாக, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் பேரப்பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளும் இணைந்திருக்க போகிறீர்கள். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்று முதல் உங்களுக்கு தடையாயிருக்கும் அத்தனையிலும் ஆண்டவர் ஈடுபட்டு நீங்கள் செய்வதெல்லாவற்றையும் வாய்க்கச் செய்வார். பிஸ்னஸை வாய்க்கச் செய்வார், உங்களுடைய குடும்பத்தை வாய்க்கச் செய்வார், படிப்பை வாய்க்கச் செய்வார், ஊழியத்தை வாய்க்கச் செய்வார், வீடு கட்டும் காரியங்களை வாய்க்கச் செய்வார். தைரியமாக இருங்கள். ஏனென்றால் கர்த்தர் உங்களை பரிசுத்தமாய் காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய சொந்த ஜனங்களாக காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் பாக்கியத்தை அனுபவிப்பீர்கள். அதை நம்புகிறீர்களா? தைரியமாயிருங்க. இரண்டாவதாக எரேமியா 17:7 வாசிக்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன், எல்லாரும் சத்தமாக சொல்லுங்கள், பாக்கியவான், பாக்கியவதி. கர்த்தர் மேல் நம்பிக்கை. யோபு 13:15 யோபு சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையாய் இருப்பேன். என்னை கொன்னுட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா ஆண்டவர் சோதனைகள் மூலமாக தான், கஷ்டங்கள் மூலமாக தான் அவரிடம் நெருக்கமாக நம்மை சேர்த்து கொள்ளுகிறார். அந்த நேரத்தில் தான் நாம் ஜெபம் பண்ணுகிறோம். அதுக்கு தான் நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம் எப்படி ஜெபம் பண்ணுறது, மற்றவர்களுக்கும் எப்படி ஜெபம் பண்ணுறது, உங்கள் குடும்பத்தினருக்கு எப்படி ஜெபம் பண்ணுறதுன்னு பயிற்சி ஜெபகோபுரத்தில் இருக்குது. அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணி கர்த்தர் மீது நம்பிக்கையாக இருக்கும்படி கர்த்தர் செய்கிறார். என் தங்கை ஏஞ்சல் மரித்த பொழுது காருண்யாவை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்ன பொழுது அவள் விபத்திலே செத்து போனாள். எங்களுக்கு ஜெபம் பண்ண மனசே இல்லை. ஏன் சுவாமி, உமக்கு கீழ்ப்படிந்து தானே அந்த காரில் போனோம். காருண்யாவிற்கு பணம் வேண்டுவதற்கு அந்த வங்கிக்கு போனோம், வங்கி தலைமையகத்துக்கு போனோம். வழியில் பிள்ளை செத்து போச்சு. ஏன் 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 என்ற கேள்வி உங்களுக்கும் வரக்கூடும். எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? ஆனால் அந்த நேரத்தில் 2 மாதம் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. ஜூலை 29 ஆண்டவர் தோன்றினார். அவர் சொன்னார், உன் மகள் ஏஞ்சல் என்னோடு இருக்கிறாள். ஆனால் பிசாசின் முன்பதாகவும் தேவதூதர்கள் முன்பதாகவும் நீங்கள் இந்த நிலையிலும் என்னை மறுதலிக்காமல் என்னை பின்பற்றி வருவீர்கள் என்று நான் சபதம் பண்ணி இருக்கிறேன். நீங்கள் என்னை கைவிடுவீர்களா? Will you let me down? அந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் எழும்பினார். அது வரைக்கும் இல்லாத வகையிலே எழும்பினார். எங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்படி ஆவியினால் நிரம்பி சிரிக்கும்படி செய்தார். மன மகிழ்ச்சியினால் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும்படி செய்தார். பிள்ளை இழந்த துக்கம் இருந்தது, ஆனால் அதை விட ஆண்டவர் கொடுக்கும் சந்தோஷம் பெரியது. இட்ஸ் சூப்பர் நேச்சுரல். அதை அனுபவிக்கும்படி ஆண்டவர் செய்தார். அந்த வல்லமையோடு தான் நாங்கள் திரும்ப எழும்பினோம். கருண்யாவை கட்டினோம், பெதஸ்தாவை கட்டினோம். இன்று இந்தியா முழுவதிலும் ஜெபகோபுரங்கள் இருக்கும்படி செய்திருக்கிறார். எவ்வளவு பெரிய கிருபை! கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். உங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் கனி கொடுப்பீர்கள். பரிசுத்தமாய் வாழ்ந்தாலும் கனி, கர்த்தரை நம்பி இருக்கும்படியாக அவரை பற்றி கொண்டிருக்கும் பொழுதும் கனி. கடைசியாக வேதத்திலே சங்கீதம் 128:1 நாம் வாசிக்கிறோம்.
கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். எல்லாரும் சொல்லுங்கள், பாக்கியவான், பாக்கியவதி. யாருக்கு? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் எங்களுக்கு சொல்லும் பொழுது பயபக்தியோடு அதை அறிவிக்கிறோம், பயபக்தியோடு செயல்படுத்துகிறோம். எல்லாம் இருக்கிறது நிமித்தம் அல்ல. பணம் இருக்குது, இடம் இருக்குது இல்லை. வனாந்திரத்தில் கொண்டு போய் நாம் அடிக்கப்பட்ட சூழ்நிலையில் தான் கர்த்தர் எங்களோடு பேசுவார். கேவலமாக எங்களை பற்றி பேசும் நேரத்தில் தான் கர்த்தர் பேசுவார். அதிகாரங்களின் அடி விழும் பொழுதுதான் கர்த்தர் பேசுவார். நாங்கள் ஃபினிஷ்ட், அவ்வளவுதான் என்று நினைக்கும் பொழுது ஆண்டவர் வந்து பேசுவார். இந்த புதிய திட்டத்தை செய், இந்த புதிய திட்டத்தை செய் என்று. நானே காஞ்சி போய் கிடக்கிறேன் சுவாமி, என்னால் ஏதாவது செய்ய முடியுமா? ஆண்டவர் சொல்வார், நீ எனக்கு பயபக்தியோடு நான் சொல்லும் காரியத்தை செய், அதை நான் ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு நன்மை உண்டாகும்படியாக உன்னை ஆசீர்வதிப்பேன். அதை தொடர்ந்து 2வது வசனத்திலே வாசிக்கிறோம். சங்கீதம் 128 உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். என்னென்ன சம்பாதிக்கிறியோ அத்தனையும் திருப்தியா சாப்பிடும்படி ஆண்டவர் செய்வார். நீங்க 10,000 ரூபாய் சம்பாதித்தால் அதை ஆண்டவர் ஆசீர்வதித்து கிருபையினால் நிரப்பி அதை சம்பூர்ணமாக உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க செய்வார். இதை நம்புகிறீர்களா? பணம் பெருகுகிறதுனால் உங்களுக்கு ஆசீர்வாதம் வருவதில்லை. இருப்பதை கர்த்தர் ஆசீர்வதிப்பதினால் நீங்கள் சம்பூர்ணம் அடைவீர்கள். ஓபேத்-ஏதோமையும் அவன் வீட்டாரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அதை ஆசீர்வதித்ததினால் அந்த வருடத்திலே 100 மடங்கு பலனை அனுபவித்தான். ஆகவே உங்கள் கைகளிலே என்னென்ன செய்கிறீர்களோ அதன் பலனை சாப்பிடுவீர்கள். யாராவது வட்டிக்கு எடுத்துட்டு போயிட மாட்டாங்க, கடன் இல்லாமல் காப்பாற்றுவார். அதை நம்புகிறேன். இன்று ஊழியத்திலும் அப்படி செய்திருக்கிறார் ஆண்டவர், எங்கள் குடும்பத்திலும் செய்திருக்கிறார். அதிகமாக காசு நிற்பதில்லை, கரெக்டாக இருக்கு. அவருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொன்றையும் செய்யும் பொழுது கர்த்தருடைய சித்தத்தையும் நிறைவேற்ற காணிக்கை கொடுக்க ஆண்டவர் அருள் புரிவார். நாமும் கஷ்டமில்லாமல் சாப்பிடும்படி செய்வார், பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டும்படி செய்வார், பிஸ்னஸை நடத்தும்படி செய்வார். இன்று அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் மீது ஆண்டவர் வைக்கிறார். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். வீடை கட்டி கொடுப்பேன், சமுதாயத்தில் உனக்கு கனத்தை தருவேன், ஊழியத்திலே வல்லமையை தருவேன். அதோடு கூட உன் மனைவியும் ஆசீர்வதிப்பேன். உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் அவள் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளைப் போல இருப்பார்கள். தைரியமா இருங்க. உங்க பிள்ளைங்களும் ஆண்டவரை நேசிக்க, உங்க பிள்ளைங்களும் உங்களை நேசிக்க ஆண்டவர் அருள் புரிவார். சிலர் சொல்லுவாங்க, என் பிள்ளை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான், இப்போ என்ன மறந்துட்டான், அவனுக்காக எவ்வளோ பாடுபட்டேன். ஆனால் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை உங்கள் மார்பிலே வைப்பார், வேற பிள்ளைகளையும் மார்பிலே வைப்பார். அதுதான் கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதம். நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பயந்து இந்த திட்டங்களை எல்லாம் ஊழியத்திலே நிறைவேற்றும்படியாக அவருக்கு துணை நின்றிருக்கிறீர்கள். ஆகவே கர்த்தர் அவருடைய தீர்மானத்தை நிறைவேற்றின உங்களை ஆசீர்வதிப்பார், இன்று ஆசீர்வதிப்பார். உங்கள் கைகளின் பிரயாசத்தை, உங்கள் காணிக்கையை, உங்கள் சம்பாத்தியத்தை ஆசீர்வதிப்பார். அதை ஆசீர்வாதத்தோடு சாப்பிடும்படி செய்வார். உங்கள் கணவர் மனைவி பரிசுத்தமாய் இருக்கும்படி செய்வார், சமாதானத்தோடு இருக்கும்படி செய்வார். உங்கள் வீடு சமாதானம் நிறைந்ததாக இருக்கும். இயேசுவின் நாமத்தினாலே அதை நான் கட்டளையிடுகிறேன். இது கடனா வந்துருச்சு இந்த வீட்டுனாலன்னு சொல்லவே மாட்டீங்க. இந்த பிள்ளை படிக்கிறதுனால நமக்கு கடனா வந்துருச்சுன்னு சொல்ல மாட்டீங்க. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். அவள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவருடைய சமாதானம் பெரிதாயிருக்கும், அவருடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். இந்த பாக்கியத்தை கர்த்தர் இப்பொழுது உங்கள் மீது வைக்க விரும்புகிறார்.
நாம் யாவரும் கண்களை மூடி இந்த பாக்கியத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். God is with us. தெய்வம் நம்மோடு இருக்கிறார். இயேசு நம்மோடு இருக்கிறார். இயேசு நம்மோடு இருக்கிறார். இவர்கள் ஒவ்வொருவரும் உம்மால் அழைக்கப்பட்டவர்கள். உன்னை போல பாக்கியவான் இல்லையே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறீரப்பா. உனக்கு ஒப்பானவள் யார்? ஏசப்பா, ஒவ்வொருவரையும் என்று அலங்கரிப்பதற்காக நன்றி ஏசப்பா. அலங்கரித்து ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. அலங்கரித்து ஆசீர்வதிக்கிறீர், கனி தரும்படியாக அலங்கரித்து ஆசீர்வதிக்கிறீர் ஏசப்பா. அலங்கரித்து ஆசீர்வதிக்கிறீரப்பா. கைகளின் பிரயாசத்தை அலங்கரித்து ஆசீர்வதிக்கிறீரப்பா. மக்கு ஸ்தோத்திரம். விசுவாசித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஒவ்வொருவருக்கும் பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்படி அலங்கரித்து ஆசீர்வதிக்கிறீர் ஏசப்பா. கணவனை ஆசீர்வதிக்கிறீர், மனைவியை ஆசீர்வதிக்கிறீர், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீர், அவர்களை அலங்கரித்து ஆசீர்வதிக்கிறீர் அப்பா. மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம் அப்பா, மக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. மக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. சகல விதத்திலும் அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாக, அத்தனையும் வாய்க்கும்படியாக அவர்களை அலங்கரித்து ஆசீர்வதிப்பதற்காக மக்கு நன்றி ஏசப்பா. ஒவ்வொருவரையும் அணைத்து கொண்டு முத்தமிட்டு ஆசீர்வதிப்பதற்காக மக்கு நன்றி ஏசப்பா. Literally the Lord Jesus is embracing you, kissing you and blessing you. அவருக்கு நன்றி சொல்லுவீர்களா? ஏசப்பா உங்களுக்குள் இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், உங்களை அணைத்து கொண்டு ஆசீர்வதிக்கிறார், அலங்கரிக்கிறார், உங்களை ஆசீர்வாத மழையினால் நிரப்புகிறார், குடும்பத்தை நிரப்புகிறார். வாய் திறந்து ஆண்டவருக்கு நன்றி 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 என்று சொல்லி இந்த பாக்கியத்தை இப்பொழுது பெற்றுக்கொள்வீர்களா? அவருடைய வல்லமை இறங்குகிறது, அவருடைய மகிமை இறங்குகிறது, அவருடைய ஆசீர்வாதம் இறங்குகிறது, ஆசீர்வாதமான மழை இறங்குகிறது. ஆசீர்வாத மழை ஆவியினால் உங்கள் மீது ஆண்டவர் அனுப்பி கொண்டிருக்கிறார். எல்லா தடைகளையும் அந்த ஆசீர்வாதமான மழை அள்ளி தள்ளி போடுகிறது. Yes, it is washing away every stumbling block. ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்கும் அத்தனையும் இந்த ஆசீர்வாதமான மழையின் வெள்ளம் தள்ளி போடுகிறது, புரண்டு போகும்படியாக செய்கிறது. Thank you Jesus. தடைகள் எல்லாம் இப்பொழுது உடைக்கப்படுகிறது, தடைகள் எல்லாம் உடைகிறது, பற்றாக்குறை உடைகிறது, ஜெபிக்க முடியாத நிலைமை மாறுகிறது, பிள்ளைகளின் ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்கும் எல்லாம் மாறுகிறது. இயேசுப்பா மாற்றுகிறார். மக்கு நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. ஒவ்வொருவருக்கும் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அவர்களுக்கு உரியதை தருவதற்காக நன்றி நன்றி. நம்புங்கள் பிரியமானவர்களே, நம்புங்கள் நம்புங்கள் நம்புங்கள். இப்ப தராரு, இப்ப தராரு ஆண்டவர், இப்ப தராரு. என்னென்ன கேட்குறீங்களோ அத்தனையும் தராரு. உங்க பிள்ளைங்க பேரை சொல்லி கேளுங்க, மனைவியின் பெயரை சொல்லி கேளுங்க, கணவன் பெயரை சொல்லி கேளுங்க. ஒவ்வொருவருக்கும் உரியதை கேளுங்க. கத்த தருகிறார், கத்த தருகிறார், கத்த தருகிறார். ஆசீர்வாதமான மழை இப்பொழுது பெய்து கொண்டிருக்கிறது, பெய்து கொண்டிருக்கிறது, பெய்து கொண்டிருக்கிறது. எல்லா கசப்பும் துக்கமும் இப்பொழுது அடித்து கொண்டு போகிறது. It is going away. Hallelujah. இயேசுப்பா உமக்கு நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு புது வெளிச்சம் வரட்டும் அப்பா, புது வாசல் திறக்கட்டும் இயேசுப்பா. இதுவரைக்கும் விதைத்த விதைக்கு சரியாக ஆண்டவரே நீ நூறத்தனையாக இவர்கள் பலன் பெறட்டும் இயேசுப்பா. அவள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும், 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 வாய்க்கட்டும்.
வேதத்தை படிப்பதற்கு, ஜெபிப்பதற்கு, தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கு உமது ஆவியின் வல்லமை அவர்களுக்குள் இப்பொழுது அனுப்புவதற்காக நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. எல்லார் கண்ணையும் திறக்கிறீரப்பா, ஆவிக்குரிய கண்களை இப்பொழுது திறக்கிறீர். இயேசுவை அனுபவிக்கும்படியான கிருபை கொடுக்கிறீர், இயேசுவை அனுபவிக்கும்படியான கிருபை கொடுக்கிறீர். மக்க நன்றி இயேசுப்பா. இதுதான் பெரிய சந்தோஷம். சண்டை, கோபம், எரிச்சல், பயம், திகில் இருந்த இடத்திலே இப்பொழுது ஒவ்வொருவருக்கும் இயேசுவை அனுபவித்து ஆனந்த மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக நன்றி சுவாமி. ஒவ்வொருவர் உள்ளத்தில் இருக்கும் துக்கத்தை நீக்கி உமது பிரசன்னத்தினால் சந்தோஷமாய் இருக்கும்படி செய்வதற்காக நன்றி சுவாமி. கர்த்தரை நம்பும் ஆவியை கொடுப்பதற்காக நன்றி, நன்றி, நன்றி இயேசுப்பா. மனுஷீகமாக பார்க்காமல் கர்த்தருடைய கரம் கிரியைகளை செய்யும் என்று விசுவாசித்து நம்பிக்கையோடு ஆண்டவரை பார்க்கும்படியாக, அவரையே நோக்கி பார்க்கும்படியாக எல்லார் கண்ணும் இப்பொழுது திறக்கட்டும், எல்லார் ஆவியும் திறக்கட்டும். ஆண்டவரோடு இணையட்டும் இயேசுப்பா, இணையட்டும் இயேசுப்பா. They should enjoy their life with you Lord. They should enjoy their life with you Lord Jesus. சந்தோஷமாய் குடும்ப வாழ்க்கையும் உம்மோடு அவர்கள் அனுபவிக்கட்டும். வீட்டிலே ஆசீர்வாதத்திற்கு பின் ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கட்டும். அத்தனையும் செழிக்கட்டும் சுவாமி. இப்பொழுது இந்த பாக்கியம் இறங்குகிறது. வாய் திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். எஸ், பெற்றுக்கொள்ளுங்கள், 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 பெற்றுக்கொள்ளுங்கள். குடும்பமாக ஆண்டவரை தேடும்படியாக கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார், ஆவியில் நிரப்புகிறார், சந்தோஷ ஆவியினால் நிரப்புகிறார், பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறார், மன மகிழ்ச்சியின் ஆவியினால் நிரப்புகிறார். எஸ் லார்ட், thank you Jesus, thank you Jesus. ஏஞ்சலை இழந்த துக்கம் வந்த பொழுது பரிசுத்த ஆவியானுடைய பலன் எங்களுக்குள் இறங்கும்படி செய்தீர். ஆண்டவனை எழும்பி நின்று லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி செய்தீர். எங்க வீட்டையும் கட்டினீர் ஏசப்பா, குடும்பத்தை கட்டினீர். அப்படியே உமது பிள்ளைகளுக்கு செய்யும் ஏசப்பா, செய்யும் ஏசப்பா. துக்கம் எல்லாம் மாறும்படியாக சந்தோஷத்தின் ஆவியினால் அவர்களை நிரப்ப சுவாமி. உமது சந்தோஷ ஆவியினால் நிரப்பப்பட்டால் போதும். அற்புதங்கள், அற்புதங்கள், அற்புதங்கள். புதிய வாசல் திறக்கும், மன மகிழ்ச்சி உண்டாகும், குடும்பத்திலே ஆனந்த மகிழ்ச்சி உண்டாகும். அந்த கிருபையை தாருமேசப்பா, அந்த பாக்கியத்தை தாருமேசப்பா. இவர்கள் ஒவ்வொருவர் மீதும் அந்த பாக்கியத்தை இயேசுவின் நாமத்தில் பயபக்தியோடு நான் வைக்கிறேன் ஏசப்பா. அதை உறுதிப்படுத்தும் ஏசப்பா, உறுதிப்படுத்தும் ஏசப்பா, உறுதிப்படுத்தும் ஏசப்பா. சந்தோஷமாய் இவர்கள் குடும்பம் இருக்கட்டும். வீட்டிலே மங்களம், மன மகிழ்ச்சி, கொண்டாட்டம், பெருக்கம், உயர்வு வந்து கொண்டே இருக்கட்டும் ஏசப்பா, வந்து கொண்டே இருக்கட்டும் ஏசப்பா. கொண்டாட்டத்தின் நாட்கள் வந்து கொண்டே இருக்கட்டும் ஏசப்பா. அப்பா, என் பிள்ளைங்களுக்கு எல்லாம் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டேன் என்று பெற்றோர்கள் ஆர்ப்பரிக்கும்படி செய்ய சுவாமி. அப்படிப்பட்ட நாட்களை இவர்களுக்கு நான் கொடுக்கிறேன். அந்த வாசல்களை திறக்கிறேன். நீ சொன்னீர், நீ சொல்றதெல்லாம் நான் செய்வேன்பா என்று இவர்களுக்கு செய்யவேசப்பா, செய்யவேசப்பா, செய்யவேசப்பா. இவர்கள் இப்பொழுது எழுதியிருக்கிற பிரேயர் ரிக்வெஸ்ட் நீ எழுதவே கூடாது சுவாமி. அத்தனைக்கும் ஸ்தோத்திர பலி வரட்டும், அத்தனைக்கும் நன்றி வரட்டும் சுவாமி. அற்புதங்களை அது அத்தனை விண்ணப்பங்களுக்கும் அவர்களுக்கு செய்யும் சுவாமி, செய்யும் சுவாமி, செய்யும் சுவாமி. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. எல்லாரும் வாய் திறந்து நம்பி இயேசுப்பாவுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வீர்களா? உங்களை கேட்டுக்கிட்டே இருக்காரு, உங்க முன்னால நின்று கேட்டுக்கிட்டே இருக்காரு. வாய் திறந்து அவரை சந்தோஷப்படுத்துங்க, சந்தோஷப்படுத்துங்க, ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. அவருடைய ஆசீர்வாதம் இறங்கி கொண்டிருக்கிறது. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இப்பொழுதும் உங்கள் சரீரத்தை இயேசு சுகமாக்குவார். சிலருக்கு மூளையிலே வியாதி இருக்கிறது, மெமரி லாஸ் இருக்கிறது, கிரினஸ் இருக்கிறது, மயக்கம் இருக்கிறது. இப்பொழுது கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். எஸ், ஜீசஸ் ஹீல்ஸ் யூ ரைட் நவ. சரும நோயினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் இயேசு சுகமாக்குகிறார். கிட்னி நோயினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்குவதை பார்க்கிறேன். எஸ், டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாம் இயேசுப்பா தொடுகிறார்.
இயேசுப்பா தொடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது உங்களுக்கு புது உறுப்புகளை உருவாக்குகிறார். நம்புங்கள். உங்கள் மார்பிலை கை வைத்துக் கொள்ளுங்கள். இயேசுப்பா என்ன சுகமாக்கும், என் கணவனை சுகமாக்கும், என் மனைவியை சுகமாக்கும், பிள்ளைகளை சுகமாக்கும். நோயாளிகளாக யாரையாவது கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவங்க தலை மேலே கை வைங்க. இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்கும். கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவர் மீதும் இறங்கி கொண்டிருக்கிறது. ரைட் நவ் ஜீசஸ் will heal you. பேச முடியாமல் தவிக்கும் சில பிள்ளைகளை பார்க்கிறேன். கர்த்தர் வாயை திறக்கிறார், ஆவியை திறக்கிறார், சுகமாக்குகிறார், சுகமாக்குகிறார். பரம்பரையாக அதே நோய் சிலருடைய குடும்பத்தில் இருப்பதை பார்க்கிறேன். கர்த்தர் அந்த சாபத்தை நீக்கி போடுகிறார். அந்த பிசாசின் கிரிகளை கர்த்தர் நீக்கி போடுகிறார். சம்பூர்ணம் உண்டாகிறது. ஒரு வினோதமான பலவீனம் சிலரை தொட்டு அவர்களை பாதிக்கிறது. இயேசுப்பா உங்களை சுகமாக்குகிறார். அந்த பலவீனத்தின் ஆவியெல்லாம் மறைகிறது. ஒன்றும் செய்ய முடியல. அப்படியே நம்பாக உட்கார்ந்திருக்கிறேன், அப்படியே கட்டப்பட்ட நிலைமையில் உட்கார்ந்திருக்கிறேன் என்று சொல்லும் உங்கள் ஒவ்வொருடைய ஆவியும் கர்த்தர் இப்பொழுது திறந்து விடுகிறார். கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. காதை திறக்கிறார். உங்கள் செவிகள் திறக்கிறது இயேசுவின் நாமத்தில். கண்களை சுகமாக்குகிறார். தேங்க்யூ ஜீசஸ். தூங்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நல்ல தூக்கத்தை இன்று முதல் கட்டளையிடுவார். ஆரோக்கியத்தை கட்டளையிடுவார். மக்கு ஸ்தோத்திரம். நீ சொன்னதை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஏசப்பா. இந்த அற்புதங்களை செய்து கொண்டே இருமாப்பா. முட்டி வலி தாங்க முடியலன்னு சிலர் சொல்லுகிறீர்கள். கால் வலி தாங்க முடியவில்லை. கர்த்தருடைய கரம் உங்கள் கால்களை சுகமாக்குகிறது, சுகமாக்குகிறது. சுவாசம் விட முடியவில்லை, எனக்கு மூச்சே விட முடியல, என்னமோ பண்ணுது என்று சொல்லுகிறீர்கள், அடைக்கிறது என்று சொல்லுகிறீர்கள். இயேசு உங்களை சுகமாக்குகிறார். எல்லா ஆஸ்மாவும் சுகம் அடையட்டும், வலிப்பெல்லாம் சுகம் அடையட்டும். கிறிஸ்துவின் ஜீவன் முதுகிலே இறங்குகிறதை பார்க்கிறேன். முதுகெல்லாம் சுகமாகட்டும் ஏசப்பா. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். எல்லாரையும் சுகமாக்க சுவாமி. இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றும் காண்பதில்லை என்று சொன்னீர். அப்படியே நடக்கட்டும் ஏசப்பா. இனிமேல் இந்த நோயை பார்க்க கூடாது. ஆண்டவனே, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிப்பார். வியாதியை இவனை விட்டு விலக்குவேன் என்று சொன்னீர். இயேசுவின் நாமத்தினாலே வியாதி அவர்களை விட்டு அகன்று போகட்டும். கேன்சர் நோய் மறையட்டும் ஏசப்பா, மறையட்டும். வலிகள் மறையட்டும் ஏசப்பா. கட்டிகள் மறையட்டும் ஏசப்பா. இரத்த போக்கி நோய்கள் மறையட்டும் ஏசப்பா. சுகமாக்கும் ஏசப்பா. ப்ளீஸ் ஹீல். தேங்க்யூ ஃபார் டூயிங் இட். எல்லாரும் நன்றியோடு ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. வாய் திறந்து நன்றி சொல்லுங்க. சுகமாக்குவதற்காக நன்றி. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். ஸ்தோத்திரம் அப்பா. சந்தோஷமாக எல்லாரும் வேலைக்கு போகட்டும், சந்தோஷமாக குடும்பத்தை நடத்தட்டும், சந்தோஷமாக வியாபாரத்தை நடத்தட்டும். திறந்த வாசலை கொடுக்கிறேன் அப்பா. ஆசீர்வதியும். ஆசிரியர் சேவையில் இருக்கும் சிலரை நான் பார்க்கிறேன். உங்களுக்கு அலர்ஜி பயங்கரமாக இருக்கிறது. இயேசு உங்களை சுகமாக்குகிறார். சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும்னு சொல்கிறீங்க. இயேசுப்பா அவங்க எங்கே விரும்புகிறார்களோ அவர்களுக்கு டிரான்ஸ்ஃபரை தாரும். வரும் வாரத்திலே தாரும் சாமி. அற்புதமாக தாரும் ஐயா. யார் யாருக்கு வேலை இல்லையோ, சரியான வேலை இல்லையோ, அவர்களுக்கு வேலையை தாரும் சாமி. இயேசுவின் நாமத்தினாலே வேலை வரட்டும். வரும் வாரத்திலே வரட்டும். எல்லாரும் வேலையிலே சேரட்டும். பிள்ளைகள் வேலையிலே சேரட்டும். இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். உமது ஜீவன் இறங்குவதற்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. கடன் வேண்டாம் சாமி, கடன் வேண்டாம் சாமி. இனிமேல் கடன் வேண்டாம். கைகளின் பலனை அவர்கள் சாப்பிடட்டும் அப்பா. உழைப்பின் பலனை சாப்பிடட்டும் ஏசப்பா. அப்படி ஆசீர்வாதம் அவர்கள் மீது இறங்குவதாக. கடன் எடுத்தாலும் கரெக்டாக அதை கட்டி முடிக்கும்படி ஒவ்வொரு மாதமும் பணம் வரட்டும் ஏசப்பா. தயவு செய்து உதவி செய்யும். அவர்களை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். கர்த்தரை செய்கிறார். நம்பி ஆண்டவருக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? வீட்டை கட்டும் சுவாமி. அற்புதமாக செய்ய சுவாமி, அற்புதமாக செய்யும்.
வீட்டிலே மனம் மகிழ்ச்சியோடு வாழும்படி செய்யும். பிள்ளைகளை மறுரூபமாக்கும். எல்லா பிள்ளைகளும் இயேசுவின் பிள்ளைகளாக மாறுவார்களாக. கிறிஸ்துவின் ஜீவன் அவர்களுக்குள் இப்பொழுது இறங்குவதாக. Yes, Holy Spirit, enter into all the children, Lord. அவர்களை தீர்க்கதரிசிகளாக மாற்றும். குழந்தை இல்லாத கர்ப்பங்களிலே கிறிஸ்துவின் ஜீவன் இப்பொழுது இறங்கட்டும். கெட்சி, கர்த்தர் உங்கள் கர்ப்பத்தை தொட்டார். இயேசு உங்களை சுகமாக்குகிறார். சுமலதா, உங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைக்கிறார். பிள்ளைகளை கொடுத்து உங்களை கனம் பண்ணுகிறார். Thank you, Jesus. Thank you, wonderful Jesus. இயேசுப்பா, யார் யார் எதையெல்லாம் இழந்திருக்கிறார்களோ அதையெல்லாம் 2 மடங்கு திரும்ப தாரும் சுவாமி. 2 மடங்கு சந்தோஷத்தை தாரும் சுவாமி. 2 மடங்கு கனம் பண்ணும் சுவாமி. 2 மடங்கு ப்ரமோஷன் வரட்டும் ஏசப்பா. 2 மடங்கு உயர்வு வரட்டும் ஏசப்பா. நிறைவான பலன் வரட்டும் ஏசப்பா. இன்று அதை சொல்லுகிறேன், நீர் அதை உறுதிப்படுத்தும் சுவாமி. கூடவே சென்று இந்த பாக்கியத்தை தாரும். அவள் தலையை நிமிர பண்ணும். என் தலையை உயர்த்துகிற தேவன், நீர் அதை செய்வதற்காக நன்றி 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 ஏசப்பா. அவள் என்ன கேட்கிறார்களோ அத்தனையும் இப்பொழுது செய்து அவளை சந்தோஷமாய் நீர் அனுப்பும். அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்கள், நான் பாக்கியவான், நான் பாக்கியவதி. மக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா, மக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா, மக்கு ஸ்தோத்திரம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.